ஜூலை 5 உலகெங்கும் வாழுகிற தமிழ்குல மக்களின் இதயத்தில் வீர மின்னல்களை பாய்ச்சுகின்ற நாள். ஆம், அன்றுதான் கேப்டன் மில்லர் நெல்லியடியில் ஆயிரக்கணக்கான சிங்கள துருப்புக்கள் நவீன ஆயுதங்களோடு அமைத்திருந்த படை முகாமை தூளாக்கியவன். கரும்புலி மில்லர் வரலாற்றில் இடம்பெற்றது மட்டுமல்ல, அந்த ஜூலை 5ஆம் நாள் கொழும்பை திகில் அடிக செய்தது, கொழும்புக்கு நடுக்கத்தை தந்தது. இலங்கை அதிபர் ஜெயவர்தனா பதறி போனான். இனி தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படைகள் கொழும்பு வரை நம்மை பின்னங்கால் பிடரில் அடிபட நம்மை விரட்டி அடிக்கும் என்று மெய் நடுக்கம் கண்டான். அதனுடைய விளைவுதான் வஞ்சக விலை விரித்தான். இந்திய அரசு போபஸ் ஊழலிலே சிக்கியிருந்த அந்த அரசினுடைய தலைவரை, நாட்டின் பிரதமரை வளைப்பதற்கு வாய்ப்பாயிற்று. அந்த ஜூலையில் தான் 29 தியாகத்தாலும் வீரத்தாலும் கட்டியெழுப்பிய தமிழீழ கோட்டையை தகர்ப்பதற்கு தமிழர்கள் மீது ஒப்பந்தத்தை திணித்தார்கள். ஆனால் ஜூலை 5 அது மாவீரர் நாள். கரும்புலிகளினுடைய உன்னத தியாகத்தை உலகத்துக்கு பறைசாற்றிய நாள். எத்தனையோ படையணிகளை உலகத்தில் விடுதலை இயக்கங்கள் கட்டியெழுப்பி இருக்கின்றன, வீரம் தெரிந்த போர்களை நடத்தி இருக்கின்றன. ஆனால் நான் நெஞ்சால் பூஜிக்கின்ற தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய கரும்புலிகளை போன்ற மரணத்துக்கு அழைப்புதல் கொடுத்து நச்சு குப்பைகளை கட்டி கொண்டிருக்கக்கூடிய புலிகளுக்கு மத்தியிலேயே அழிவது நிச்சயம், உயிர் மாய்வது நிச்சயம் என்று உறுதி எடுத்துக்கொண்டு மாறாத மந்தகாச சிரிப்போடு வாழ்க்கையின் வசந்தங்கள் எதையும் தேடாது தாயக விடுதலைக்காக தங்களை அழித்துக் கொண்டார்களே அந்த தியாக தீபங்கள், அவர்கள்தானே கரும்புலிகள். அந்த கரும்புலிகளினுடைய பயிற்சி பாசறைக்கு என்னை அனுப்பி வைத்தார். 89ஆம் ஆண்டில் நான் வன்னி காடுகளிலே இருந்தபோது அவர்கள் பயிற்சி பெற்ற இடத்தை காணுகிற பாக்கியத்தை அடியேன் என் வாழ்நாளில் பெற்றேன். கரும்புலிகள் பயிற்சி பாசறையை அண்ணா பார்த்து விட்டு வாருங்கள் என்று தலைவர் என்னை அனுப்பி வைத்தார். அந்த கரும்புலிகள் வானிலே வீர சாகசம் நடத்திய கரும்புலிகள், கரிகாலனும் ராஜராஜ சோழனும் களம் செலுத்திய கடலிலே தமிழர்களின் பெருமையை நிலைநாட்டிய கடல் கரும்புலிகள், தரை கரும்புலிகள், கொரில்லா யுத்தத்திற்கே புதிய இலக்கணம் வகுத்ததனாலே மறைமுக கரும்புலிகள் என்ற படை அணிகளெல்லாம் தங்கள் உயிர்களையும் தந்து குருதியையும் கொட்டியிருக்கிறார்கள். அவர்கள் தியாகம் வீண் போகாது, விதைத்தது வீண் போகாது. விதைக்கப்பட்ட ரத்தம், தரப்பட்ட உயிர்கள் ஒருபோது வீண் போகாது. வாழ்க்கையின் எந்த சந்தோஷங்களையும் நாடாமல் மண்ணின் விடுதலைக்காக தங்களை தந்தவர்கள் அல்லவா அந்த கரும்புலிகள். அந்த கரும்புலிகளினுடைய தியாகத்தை போற்றி அவர்கள் எந்த லட்சியத்துக்காக தங்கள் உயிர்களை தருவதற்கு கரும்புலிகள் ஆனார்களோ அந்த லட்சியத்தை வென்றெடுக்க சூளுரைப்போம் ஜூலை 5 கரும்புலிகள் தினத்தில்.